மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமான பொறுத்த வரைக்குமே அந்த பூர்வ புண்ணியாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய புதன் அவரும் உட்காந்துட்டு எங்கே உட்காந்துருக்காரு, அழகாக உட்காந்துட்டு பூர்வ புண்ணியாதிபதி உட்காந்துட்டு எங்கே உட்காந்துருக்காரு, 6ஆம் வீட்டு அதிகாரி அங்கே வக்கரமாகி உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் தானாக போய் 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு அது சம்மந்தப்பட்ட அந்த முக்கியமான புதனை கொண்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு காரியம் பண்ண மாட்டார். எப்போதுமே சனீஸ்வரருக்கு இவ்வளோ அறிவு ஞானம் கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறாருன்னா புதன் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த புதன் பகவான் அது அழகாக அடியாருக்கு அடியான் பகவான் சொல்கிறாரு, நானே அடியாருக்கு அடியாதான் சர்வீஸ் பண்ணுறேன். அப்பேற்பட்ட சனீஸ்வரனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு யார் தான் வரமாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்டினாலே நாங்கள் வாழ முடியும் அப்படி சொல்கிற அளவுக்கு அவருக்கு பகவான் நேரடியாக எல்லாம் கவனிக்கிறார். அதுதான் அந்த அமைப்பில் சூரியன் எங்கே இருக்கான் பார், 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஈஸ்வரன் சூரியன் உட்காந்து விறுவிறு நடக்கணும். எதிர்ப்பு அது இருட்டாக இருக்குது, லைட்டு போட்ட உடனேயே வெளிச்சம் அப்படி உடனே செய்கிற காரியம். அதுதான் வாழ்க்கையில் ஒளி விளக்காக இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு வழிகாட்டி அமைய போகிறேன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன்.